இஸ்லாமியர்களே பல இடங்களில் வக்ஃப் சொத்துக்களை எந்த அச்சமும் இன்றி ஆக்கிரமித்துக் கொள்வதாக எஸ்டிபிஐ கட்சி முன்னாள் மாநில தலைவர் தெகலான் பாகவி குற்றம் சாட்டினார். சென்னை ஆலந்தூரில் எஸ்டிபிஐ கட்சியின் தென்சென்னை மாவட்டம் சார்பில் வக்ஃப் விழிப்புணர்வு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் எஸ்டிபிஐ கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் தெகலான் பாகவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கர்நாடக மாநிலத்தில் 10 வருடங்களுக்கு முன்பு வக்ஃப் சொத்துக்களின் மதிப்பு மற்றும் 4 லட்சம் கோடி ரூபாய், அதில் 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் அபகரிக்கப்படும் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், வக்ஃப் சொத்துக்கள் எந்த ஒரு வருமானமும் அற்ற நிலங்களாக பெரும்பாலான இடங்கள் ஆக்கிரமிப்பில் அநியாயமாக அது மற்றவர்களின் கரங்களில் உள்ளதாகவும், பல இடங்களில் அதை இஸ்லாமியர்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும், அவர்களே அதை எந்த அச்சமும் இன்றி தைரியமாக ஆக்கிரமித்துக் கொள்வதாகவும் கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த அரசியல் கட்சியின் தலைவர் அதிகாரத்தில் இருக்கின்றாரோ, முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்து அதை வேறு பெயரில் மாற்றி தவறாக பயன்படுத்தி வரும் நிலையில் தான் வக்ஃப் சொத்துக்கள் உள்ளன. தமிழகத்தில் உள்ள 60,000 வக்ஃப் சொத்துக்களில், அதாவது பல லட்சம் கோடி மதிப்பு உள்ள சொத்துக்கள் இருந்தாலும், தற்பொழுது வக்ஃப் போர்டின் நிலைமை வருடத்திற்கு 10 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கொடுத்தால் தான் அதனுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் போடும் நிலையில் இருக்கிறது. உண்மை என்பது வக்ஃப் போர்டுக்கு வருமானம் என்பதே கிடையாது. வக்ஃப் போர்டின் நேரடி கண்காணிப்பு சொத்துக்களே கிடையாது. இவர்கள் செய்யும் பரப்புரை என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு என கூறினார். சென்னை செய்தியாளர் சத்யா. அதை தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை நாம் எப்படி முன்னெடுப்பது என்பதற்கான அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகளை துவக்கமாக நான் பாராட்டுகிறேன். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மோடி தலைமையில் முன்னாடி அவங்க வைத்த முழக்கம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், இந்த நாட்டை வல்லரசாக மாற்றப் போகிறோம், மிக மோசமான ஒரு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் நாங்கள் தலைகீழாக மாற்றப் போகிறோம் என்றெல்லாம் பேசி என்றெல்லாம் கைப்பற்றியதற்கு பின்னால் இருந்து இதுவரை விலைவாசி அப்படியே மாறி போயிடுச்சுதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாத்தது. ஆனா ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இந்த நாட்டில் கட்டமைச்சுட்டு வச்சுட்டு இருக்கிறான். இல்லாமல் ஆகிவிட்டார்கள் என்பதை போன்று, இந்த நாட்டில் பட்டினி பிரச்சனையே இல்லை என்பதை போன்று இதை உருவாக்குறதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.